பெரிய பொண்ணு தங்கம் என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கியாடா? மணி 11 ஆயிடுச்சுடா. எந்திரா தங்கம், வா கடை வரைக்கும் போயிட்டு வரும் வா. ஒரே வெயிலா இருக்கு. வெயிலுக்கு நல்லா இதமான தர்பூசணி பழமா வாங்கி சாப்பிட்டுலாம் வா. போயிட்டு வாங்கிட்டு வரோம். எந்திரடா தங்கம். ஹாய் கிராணி, குட் மார்னிங். எங்க கிராணி போகணும்? ஷாப்பிங்கா? ஆமாண்டா தங்கம், நம்ம போயிட்டு வெயிலுக்கு இதமா தர்பூசணியும் வெள்ளரி பிஞ்சும் வாங்கிட்டு வரலாம் வாடா தங்கம். கிராணி, ஐ எம் சோ டயர்ட் கிராணி. நீங்க மட்டும் போய் வாங்கிட்டு வாங்கலாம் கிராணி. தங்கம், இப்பயே மணி 11 ஆயிடுச்சுடா. இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா தூங்குவ? ஏஞ்சி வாடா, ஜாலியா போயிட்டு வரலாம். ஓகே கிராணி, ஐ வில் ரிஃப்ரெஷிங் ஆஃப்டர் கம்மிங் யூ. யூ கோ, ஐ வில் கம். ஓகேடா தங்கம், நான் வெளில போய் வெயிட் பண்றேன், நீனும் வாடா. வெயிலுக்கு இதமா இந்த ஜில்லு தண்ணியில குளிக்கிற சுகமே தனிதான். சுகமோ சுகமா இருக்கு, சிட்டு ஜில்லுன்னு இருக்கு. இப்படியே குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன ஒரு அருமையா இருக்கு. ஹா 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 ஹா. சரி, நேரம் வேற ஆகுது. கிராணி வேற ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்ம போய் கிளம்பும். எங்க என்ன இந்த பெரிய பொண்ணு என்ன காணோம்? கிராணி, இதோ வந்துட்டேன். போலாமா கிராணி? போலாண்ட தங்கம், வாடா போ. பாப்பா, அடிக்கிற வெயிலுக்கு கார்ல செத்த நேரம் ஏசி இல்லாம இருக்க முடியல. எப்படிதான் கீழே இறங்கி இந்த வாட்டர் மெலனை வாங்க போறோமோ? ஆமா கிராணி, ஓவர் ஹீட்டா இருக்கு கிராணி. இப்படி வெயில் அடிக்குது இந்த மாசமே. மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்துலயே இப்படி அடிக்குதுன்னா அடுத்து வர மே மாசத்துல கிழிஞ்சிர மாட்டேங்க கிராணி. ஆமாண்டா தங்கம். சரி, வண்டியை ஒரு ஓரமா பார்க் பண்ணு. பார்க் பண்ணிட்டு வா, நம்ம போய் தர்பூசணியை வாங்கலாம். சரிங்க கிராணி. தர்பூசணி வாங்கலையோ? தர்பூசணி. வாட்டர் மெலன் வாங்கலையோ? வாட்டர் மெலன். வாங்கோ வாங்கோ, வந்து வாங்கிட்டு போங்கோ போங்கோ. கிராணி, இங்க ஒரு ஓல்டு மேன் தர்பூசணி விற்கிறாரு, இவர்கிட்டயே வாங்கி போமா? இவங்கிட்டயே வாங்கிட்டு போகண்டா தங்க, வெயில் வேற கொளுத்தி எரியுது. எவ்வளவு ரேட்டு சொல்றான்னு தெரியல, வா போய் விசாரிப்போம். ஓகே கிராணி. அட வாங்கோ வாங்கோ, தர்பூசணி வாங்கிட்டு போங்கோ போங்கோ. கம்மியான விலையில நான் தரேன், வாங்கோ வாங்கிட்டு போங்கோ. ஹாய் மிஸ்டர் ஓல்ட்மேன், ஹவு மச் ஒன் தர்பூசணி? என்னம்மா, பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் கலந்து பேசுற? என்ன கேக்குற? ஒன்றும் புரியல. யோ கிழவா, எவ்வளோயா ஒரு தர்பூசணி? தர்பூசணியாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க. உங்களுக்கு எந்த தர்பூசணி வேணும்? கூலிங்கா குளு குளுன்னு இருக்க தர்பூசணி வேணுமா? ஜாலியா ஜலிஜலான்னு இருக்க தர்பூசணி வேணும்? தர்பூசணியில் என்னையா கூலிங்கு குளு குளு ஜாலி ஜலிஜலுங்கிற? ஏம்மா, தர்பூசணிய பெரிய சைஸா பார்த்து வாங்கினீங்கன்னா அதுல குளு குளு ஜலஜலான்னு இருக்கும். சின்ன சைஸ் வாங்கினீங்கன்னா அது ஜிலு ஜிலு ஜலஜலான்னு இருக்கும். எனக்கு குளு குளு கலகலா தர்பூசணியே சொல்லு, எடுத்து கொடு, நான் வாங்கிட்டு போறேன். எம்புட்டு வேலை? ஏமோ, 1 கிலோ தர்பூசணி 250 ரூபா மட்டும்தாம்மா. என்னது, 1 கிலோ 250? உன் தர்பூசணி வேணாம், ஒன்றும் வேணாம். ஏனுங்க தாத்தா, ஏன் இம்புட்டு விலை விற்கிறீங்க? தர்பூசணி விலையை கேட்டு தங்க வேலை சொல்றீங்க? ஏமோ, நான் தங்க வேலைலாம் சொல்லம்மா. தங்கம் 1 கிராமு இன்னைக்கு 7200 விற்குது. நான் வெறும் 250 ரூபா தான் கேட்குறேன். அதுவும் 1 கிலோவுக்கு 250 ரூபா தான் கேட்குறேன். உங்களுக்கு 1 கிலோ தங்கம் எவ்வளோ விலை வைக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் 1 கிலோவுக்கு 250 ரூபா தான் கேட்குறேன். அதுவே தர முடியாதா உங்களுக்கு? யோ, தங்கமும் தர்பூசணியும் ஒன்னாயா? நீ ஏன் அது கூட இதை கம்பேர் பண்ற? நீ கம்மியான விலைக்கு தந்தீங்கன்னா வாங்கிப்பேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன், போயிட்டே இருப்பேன். ஏமோ, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா போங்க. எனக்கு என்ன நஷ்டமாக போகுது? நல்ல பணக்காரவங்க வந்து நல்லவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்க பார்த்தா ஒன்றும் டீசெண்டாகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ என்ன சும்மா ரேட்டு கேட்க தானே வந்த? வாங்க பாப்பார, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். யாரை பார்த்து என்ன சொல்ற? இருந்தாலும் 250 ரூபா 1 கிலோ ரேட் அதிகம், கொஞ்சம் குறைச்சி சொல்லு. நானும் பணக்காரி தான்டா. சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 1 கிலோ 225. யோ, ரேட்டை பார்த்து சொல்லியா? சரி, உங்களுக்காக ஒரு 210. உனக்கே வேணாம் எனக்கு வேணாம். 1 கிலோ 150 ரூபா. எனக்கு ஒரு 10 கிலோ கூட 1500 ரூபா தரேன், ஓகேவா? அம்புட்டு கம்மியா நீங்க தர்பூசணி திங்கிறதுக்கு திங்காமலே இருக்கலாம். கிளம்புங்க, காத்து வரட்டும். சரி, ஃபைனலா 1 கிலோ 180 ரூபா, ஓகேவா? ஏமா, கடையில போய் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொருள் வாங்குறிய 299 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு தானே போவ. என்கிட்ட மட்டும் எதுக்குமா பேரம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் ரோட்டு கடை போட்டிருக்கவனை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 210 ரூபாமா, அவ்வளவுதான். சுபா, ரவுண்டா 200 ரூபாய்க்கு கொடுத்து தொலையா, நான் வாங்கிட்டு போனையா. ஒரு 10 கிலோ எடுத்து போடியா. வாங்கிட்டு பேசி பேசியா மண்டை வெளிச்சிட மாட்டுக்கு. சரி, முதல்ல வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. 2000 ரூபாய் காசு ஆயிடுமா?
இந்த என் 2000 ஓவா காசு வச்சுக்கிட்டு தர்பூசணியை கொடு. நல்லா செக்கச்சவான செவந்திருக்கணும் தர்பூசணி, சரியா? சரிம்மா, நான் உனக்கு வெட்டி காமிச்சே கொடுக்குறேன், இரும்மா வாங்கிட்டு போமா நீ. பாத்தியாம்மா எவ்வளோ சிவப்பா இருக்குன்னு. இந்தா எடுத்துட்டு போங்க நீங்க. சோப்பாடா, ஒரு வழியா தர்பூசணியை வாங்கியாச்சு. வா பெரிய பொண்ணு, வாங்கிட்டு போவோம். என் பொட்டு விலை விற்கிது தர்பூசணி. வெயில் காலம் வந்ததும் இதுக்கு வந்த விலைய பாத்தியா? சரி வா, தூக்கிட்டு வா. ஏன்டி பெரிய பொண்ணு இன்னும் சாக்கிலேயே இருக்க? இல்ல பாட்டி, இப்படி தர்பூசணி விலை கிட்டுக்கிட்டுன்னு ஏறிடுச்சு, அதான் ஒரே சாக்கிலே இருக்க பாட்டி. என்னடி பண்றது, இந்த கார்ல போனாவே இதே வேலைதான். நம்ம காரை பார்த்துக்கிட்டே நம்மள்ட்ட காசு அதிகமா ஏற்றி சொல்றாங்க. சரி விடு, ஜாலியா தர்பூசணியை போய் வீட்டுல சாப்பிடலாம். தர்பூசணி சாப்பிடத்தான் போறோம், எங்க வீட்டுல தர்பூசணி சாப்பிட போறோம். சுவையான தர்பூசணி சாப்பிட போறோம், நாங்க சூப்பரா தர்பூசணி சாப்பிட போறோம். சரி சரி, ஸ்டேரிங்க பிடிச்சி வண்டியை ஓட்டி எங்கேயாச்சும் போய் முட்டிடாத. ஓகே ஓகே கிராணி, தர்பூசணி சாப்பிட போற ஆர்வத்துல கொஞ்சம் வைப் ஆயிட்டேன். ஓகே ஓகே, ஸ்டேரிங்க பிடிச்சி ஒழுங்கா வண்டி ஓட்டுறேன்.